பவன் கல்யாண் அவர்களை வர்றதை எதிர்ப்பு தெரிவிக்கலாமா? మీరు ఎవరండిன்னு கேட்கிறேன் நான் சேகர் பாபுவை. வணக்கம், நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாணை வரக்கூடாது என சொல்ல நீ யார் என அமைச்சர் சேகர் பாபுவை பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா தெலுங்கில் பேசி கேள்வி எழுப்பியுள்ளார். முருகப்பெருமானே தீய சக்தியை சூரனை சம்ஹாரம் செய்யறதுக்காக அவதாரம் பண்ணாரு. பார்வதி அம்மாளிடம் வேல் பெற்றார். அதனால சொல்றேன்னா, அரசியல்ல கூட தீய சக்தி இருந்தால், ஹிந்து விரோத சக்தி இருந்தால் அதை அழிக்க வேண்டியது தர்மத்தை மதிக்கின்ற ஒரு குடிமகனுக்கும் பணி. அதனால நீங்க எல்லாரும் ஆன்மீக மாநாடு இல்லைன்னு சொன்னது உதயநிதி, ராஜா இல்லை. ஆன்மீக மாநாடு இல்லைன்னா என்ன அர்த்தம்? நாத்திக மாநாடு. ஆஸ்திக மாநாடு இல்லைன்னா நாஸ்திக மாநாடு. ஆகவே நீங்கள் விரோதிகள், முருகனின் எதிரிகள், தமிழ் பண்பாட்டின் எதிரிகள். நான் கேட்கிறேன், பவன் கல்யாண் அவர்களை வர்றதை எதிர்ப்பு தெரிவிக்கலாமா? మీరు ఎవరండిன்னு கேட்கிறேன் நான் சேகர் பாபுவை. మీరు ఎవరండి? பதில் செப்பண்டி. என்ன ஏமாத்துறீங்க? மொழியால தமிழ் மக்கள் இந்துக்களை பிரிக்க பார்க்குறீங்களா? துரோகிகள், முருகனின் எதிரிகள். அதனால சொல்றேன் நான் சேகர் பாபுவுக்கு, கபர்தார், அதிகம் பேசினால் அதே மாதிரி வார்த்தையில பதிலடி கிடைக்கும்னு இந்த அல்லேலியா பாபுவை எச்சரிக்கிறேன். நன்றி. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.